அவருக்கு வெளியில் வரதில் பலகீனம், அரசியல் பேசுறதுல பலகீனம், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல பலகீனம். இவர் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் அண்ணாவையும் சொல்கிறது இவர் பலகீனமாக இருக்கிறான்றது தான். எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் பேசினாருங்க. உன்ன மாதிரி சிங்கம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. ஜாதியை வச்சு கொல்லுவாங்க, அந்த நியாயத்தை கூட கேட்க தயாரில்லை. தன்னை சிங்கம்னு சொல்லிக்குவீங்க, அதுக்குள்ளே போகணும்னா பயம் தானே காரணம். இல்லை, இன்னைக்கு அதிமுக விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குமோ? ஒருவேளை 2026 விஜய் வருவதனால நமக்கு ஒரு சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருக்கீங்கன்ற. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க, ஆனால் அது கேட்டால் சிங்கம்னு சொல்லிக்கிறீங்க. யாராவது தன்னையே சிங்கம்னு சொல்லிக்குவாங்களா? ஜெயலலிதாவை சிங்கம், சிங்க பெண்மணி, இரும்பு பெண்மணின்னு கனிமொழி சொன்னாங்க. அதே தான் நம்ம இவருக்கும் சொல்கிறோம். நீங்கள் அங்கிள்னா பூமர் அங்கிள்ன்ற மாதிரி அர்த்தத்தில் தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி KN நேரு சொல்கிறாருல, மேடை கடிச்சு மைக் கடிச்சு 10 பேர் தான் என்ன வேணால் பேசியிருக்கியா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவுடைய அந்த 2வது மாநில மாநாடு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருந்தார், பேசாமல் நிறைய விஷயங்களை கடந்தும் போயிருந்தார். ஸோ அவங்க வைக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி போகிறாரு. ஸோ இதை எப்படி அணுகிறது? விஜய் கட்சி ஆரம்பித்தது அவருடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை நம்பி. நான் இவர்களுக்கெல்லாம் மாற்று இல்லை, நான் முக்கிய சக்தி, முக்கியமான என்ன சக்தி சொன்னார்? மாற்று சக்தி கூட கிடையாது, வேற ஒரு இது சொன்னாங்க, முக்கிய இது மாதிரி சொன்னாங்க. டக்குனு ஆபத்து வர மாட்டேங்குது. அப்படி சொன்ன ஒரு 50 தலைவர்கள், அதாவது கொள்கை தலைவர்கள்னு நான் பண்ணார். இது இப்படியே போகும்பொழுது இவருடைய அரசியல் நடவடிக்கைகள்னு பார்க்கும் பொழுது அவருக்கு வெளியில் வரதில் பலகீனம், அரசியல் பேசுறதுல பலகீனம், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல பலகீனம், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பலகீனம், கட்சி நடத்துறதுல தகுதியான ஆட்களை போடுவதில் பலகீனம். இந்த பலகீனங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஃபீல்டில் ஓவராலாக பார்த்தா விஜய் தெரியும். ஏன்னா விஜய் ஒரு நடிகர், ரசிகர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கானவர் இருக்காங்க. அப்போ அந்த சமூக வலைதளங்கள்ல அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் என்ன ரீச் ஆனீங்க மக்கள்கிட்ட போய் அப்படின்னா அந்த ரீச் கம்மி. அப்போ இவர்களுக்கு விஜய் நம்ம மட்டும் போதாது, நமக்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் தேவைன்றது தான். இந்த நம்ம சிம் கார்டுக்கு எது போடுவோமே, எக்ஸ்ட்ரா டேட்டா பேக்கேஜி, அந்த பேக்கேஜின்னு எக்ஸ்ட்ரா போடுவோம். அந்த மாதிரி எம்ஜிஆரை கொஞ்சம் எடுத்துக்கோ. ஏன்னா எம்ஜிஆர் எல்லா காலத்துலேயுமே அவர் ஆல் இன் ஆல், அவரை விரும்பாதவர்கள் இருக்கவே முடியாது. அதனால் எம்ஜிஆர் இப்போ லேட்டஸ்ட்டு கருப்பு எம்ஜிஆர். ஓகே, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்தி அதிமுகவை பலவீனமாக காட்ட முயற்சிக்கிறாரோ, அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்படும். எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி அதிமுகவை பலகீனப்படுத்துறது மாதிரி அவர் நேற்று பேசினார். ஆனால் நான் சொல்கிறது, இவர் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் அண்ணாவையும் சொல்கிறது இவர் பலகீனமாக இருக்கிறான்றது தான். இவரை நம்பி தான் நான் மாற்று சக்தி அல்ல, நாம் வேற அப்படிலாம் பேசினார்ல, அது இல்லை. அதனால தான் 38 ஆண்டுகளுக்கு முன் மறைந்த எம்ஜிஆரை தூக்கிட்டு வராரு, அண்ணாவை தூக்கிட்டு வராரு, விஜயகாந்தை தூக்கிட்டு வராரு. விஜயகாந்த் பண்ண ஹெல்ப்பு திரையுலகம் அறியும். ஆனால் சினிமாவில் இருந்தவரை இவர் ரஜினியுடைய தம்பி இப்படி தான் முன்னிலைப்படுத்திட்டார் தன்னை. விஜயகாந்த்னு எங்கேயுமே முன்னிலைப்படுத்தலை. விஜயகாந்துக்கு SAC மேலே பயங்கர நன்றி கடன். அந்த சாட்சி படம் அவர் வாழ்க்கையை திருப்பி விட்டுச்சு, சட்டமென் கையில் அவர் வாழ்க்கையை திருப்பி விட்டுச்சு. அதனால் SACனா அவருக்கு கிட்டத்தட்ட 10 படம் நம்ம நடிச்சிருக்காரு. அந்த நன்றி கடனை விஜய் நடிக்க வரும்பொழுது அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அப்போ விஜயகாந்துக்கு SAC மேலே என்ன நன்றி இருந்ததோ அந்த நன்றி விஜயகாந்துக்கு மேலே இவருக்கு இல்லை. இவருக்கு இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா விஜயகாந்த் உடல் நலம் இல்லாமல் இருந்த பொழுது யாரும் பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறாருல விஜயகாந்த் அவர்களுக்கு, அதுக்கு சுயநலன்ற. நீங்கள் அன்னைக்கு போய் பார்த்து தேமுதிகவை ஏற்றுக்குதுல. நீங்கள் உண்மையிலேயே விஜயகாந்த் மேலே அக்கறை, பரிவு, என் அண்ணன் அப்படின்னா நீங்கள் உங்கள் அண்ணன் உடல் நலம் சரியில்லாமல் தான் நீங்கள் பார்க்காம போகாமல் இருப்பீங்களா? சொல்லுங்கள். என்னைக்கா போய் பார்த்தாரா? போகவே இல்லை. ரஜினி போனார், ஸ்டாலின் போனார், போகாத ஆளே கிடையாது. விஜயகாந்துக்கே யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது. அந்த நிலைமையில் கூட ரஜினிலாம் போய் பார்த்து கையை பிடிச்சி பேசினப்போ அவருக்கு அந்த ஒரு இது வருது. அது மாதிரி நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அண்ணன் அவருடைய தம்பி நான் சொன்ன நீங்கள் போல. நேற்று ஒரு பேட்டி வைரல் ஆகிட்டு இருக்குது. தந்தி டிவியில் ஹரிஹரன் பெருமலாதவை கேட்குறாரு,
சொல்கிறாரு, அவர் வந்து பார்க்கலையே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்த பேட்டி. ஆமா வரல, ஒரு தடவை கூட வந்து பார்க்கல, அந்த வருத்தம் எனக்கெல்லாம் இருக்குது. அது இல்ல, என்ன, அதே பிரேமலதா அவர்கள் தான் நேற்று குறிப்பிடுறாங்க, விஜய் வந்து எங்க அது வீட்டு பிள்ளை அவர்களுடைய அப்படின்னு. பெருந்தன்மை. ஓகே. அது பிரேமலதாவின் பெருந்தன்மை. நம்ம இங்கே பேச வேண்டியது, நீங்கள் விஜயகாந்தை உங்கள் வாக்குக்காக இப்போ பயன்படுத்துறீங்கன்றதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அப்போ விஜயகாந்தை தூக்கிட்டு வர்றீங்க, அண்ணாவை தூக்கிட்டு வர்றீங்க. அதிமுக இன்றைக்கி எங்கே இருக்குதுன்றீங்க. அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 100 சட்டமன்றங்களுக்கு மக்களை நேரடியாக சந்தித்து முடிச்சிட்டார். 100 சட்டமன்றங்கள் 52 லட்சம் மக்களை சந்திச்சிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசியிருக்கார். அது போக பொதுவான விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் பேசுகிற விஷயங்களுக்கு இவரால் பதில் கூட சொல்ல முடியல. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவால் பதில் சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக சுந்தரா டிராவல்ஸு தவழ்ந்து போனோன்னு பேசுகிறாங்க. அதுக்கும் அவர் கேட்குறாரு, கவுண்டர் கேட்குறாரு, எவ்வளோ நாளைக்குயா இதையே சொல்லுவீங்க? என் ஆட்சியில் ஏதாவது தப்பு இருந்தால் பேசு, நான் பதில் சொல்கிறேன். உன் ஆட்சி நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லுன்றாரு. பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டீங்க, நான் வந்தால் கொடுப்பேன். கூட ஒரு பட்டு சேலை கொடுப்பேன், அதை இந்த நெசவாளர்களுக்கு ஆர்டராக கொடுப்பேன். லேப்டாப்பு நிறுத்திட்டீங்க, நான் வந்தால் லேப்டாப் கொடுப்பேன். கல்வி கடன் கொடுக்கல, விவசாயிகளை வஞ்சிச்ச, கடைமடை வரைக்கும் தண்ணி போல, நான் இருந்தப்போ தூர் வாரணும், இந்த இதெல்லாம் நடந்தது. பாயிண்ட் அவுட் பண்ணுறாரா இல்லையா? மாவட்டம் தோறும் ஒவ்வொரு பிரச்சனையை பாயிண்ட் அவுட் பண்ண. எங்கேயுமாவது கூட்டம் குறைஞ்சுதா? அவர் சந்திச்சது 52 லட்சம் மக்களை, நீங்கள் நேற்று சந்திச்சது 3 லட்சம் பேர் உங்கள் கணக்கு பிரகாரமே. அவ்வளோ பேரும் உங்கள் ரசிகர்கள். இவர்களை வைத்துக்கொண்டு அதிமுக எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன நியாயம்? நீங்களே அவர் தலைவரை தானே வாடகைக்கு எடுத்துருக்கீங்க. அதிமுகவை ஆரம்பித்தவர் தானே எம்ஜிஆர். இல்லை, அதிமுகவுக்கு இதில் ஒரு சின்ன மண்ணக்கசப்பு இருக்கும் எம்ஜிஆரை பயன்படுத்தினதில்ல. நேற்று ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு எடப்பாடி அவர்கள். இப்போ தான் வந்திருக்கீங்க, கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருடங்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு சிஎம் ஆசையா அப்படிங்கிற ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதிமுகவுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கும். அவர் கொடுத்த கவுண்டரில் இன்னொன்று சொன்னார், எம்ஜிஆர் ஏதோ 76ல் கட்சி ஆரம்பித்து 77ல் வரல, அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம், அதை பற்றிலாம் இவருக்கு தெரியல. திருப்பி நாங்கள்லாம் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 67ன்றீங்க, 49ல் ஆரம்பித்த கட்சிங்க. இந்திய எதிர்ப்பு போர்லேருந்து பல பெரும் போர்களை நடத்திய கட்சி அது. அண்ணா மட்டுமா தலைவராக இருந்தார்? எவ்வளோ தலைவருங்க. கலைஞரே 6வது இடத்துல இருந்தாருங்க. முதன்மை தலைவராக தமிழகத்தில் அறியப்படுகின்ற கலைஞரே திமுகவில் 6வது இடத்துல இருந்தார். அப்போ அவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க. எவ்வளோ நடிகர்கள், சிவாஜி கணேசன்லேருந்து முன்னணி நடிகர்கள், என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து எம்ஜிஆர் வரைக்கும் இருந்தாங்க. எம்ஜிஆருடைய உதவி இல்லாமல் அந்த இது வருமா? என்ன சொன்னார் அண்ணா? ஒரு கனி பழுத்து தரையில் விழுந்தது, அது என் மடியில் விழுந்தது. யாராரோ அவர்கள் மடியில் விழும் என்று எதிர்பார்த்த பொழுது என் மடியில் விழுந்தது, அதை எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன், அந்த கனி இதய கனி. எம்ஜிஆரை சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்? தம்பி 1 லட்ச ரூபா கொடுத்தாரு எம்ஜிஆர். அவர் 1 லட்ச ரூபா கொடுத்த காலத்தில் 1 பவுன் 1 சவரன் தங்க நகை 100 ரூபா. அப்போ எத்தனை கோடி மதிப்பு பார்த்துக்குங்க. அப்போ கூட அண்ணா என்னம்மா சொல்கிறாரு? தம்பி நீ 1 லட்ச ரூபா கொடுத்தது எனக்கு பெருசு இல்லை, உன் முகத்தை காட்டு 1000 வாக்குகள் விழும், உன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் விழும். அப்படிப்பட்ட எம்ஜிஆர்லாம் சேர்ந்து வளர்த்த திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அவர் வந்து ஸ்ட்ரகிளில் போராட்டம் பண்ணுறாரு. உங்களை மாதிரி ஒரு படத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வரல. ஏன் வரல? ஒரு படம் தான் முடிச்சிருவார், தோகுறாரு அதோகுறாரு. அப்படியா? இல்லை, விஜய்க்கு இயல்பாகவே இந்த கரிஷ்மா இருக்குன்னு அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? எம்ஜிஆருக்கு இல்லையா? இயல்பாகவே என்ன விஜய்லான விஜய், எம்ஜிஆருடைய கரிஷ்மாலாம் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை, இன்னைக்கு காலகட்டங்களில் விஜய்க்கு எம்ஜிஆர் படம் ஒன்று வந்தால் சொல்கிறேன், எம்ஜிஆர் படம் ஒன்று வந்தால் ஒரு 4-5 வெட்டு குத்துவிடும், 2 பேராக சாவோம். அப்படிங்க எம்ஜிஆர் படம் ஃபெயிலியர்னு சொன்னாலும் அது 50 நாள் ஓடிருக்கும். செகண்ட் ரிலீஸ் இருக்குல்ல, அதில் ஓடிடும். எம்ஜிஆர் எடுத்த வசூல் இருக்குல்ல, இது வரைக்கும் யாரும் எடுக்கலைங்க. 23 கோடி ரூபா வசூலுங்க. எந்த படம்? உலகம் சுற்று வாலிபன். நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு 100 ரூபா இன்றைக்கி 80,000 ரூபா. அப்போது அந்த 100 ரூபா இருந்த காலத்தில் 23 கோடி ரூபா வசூல்னா வசூலை பார்த்துக்குங்க. வாரி கொடுத்த எம்ஜிஆர் குறையிலையே. அதை எப்படி கரிஷ்மா பற்றி பேசுகிறீங்க? கரிஷ்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அது உங்கள் ரசிகர்களை மாநாட்டுக்கு வர வைக்கும். நேற்று வர வச்சது இல்லை, அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆமாம், கன்வெர்ட் ஆகாது. அப்படின்னா கமல்ஹாசன் ஜெயிச்சிருக்கணுமே. அதெல்லாம் கிடையாது. கரிஷ்மாவோடு சேர்ந்து நீங்கள் மக்கள் அரசியலை என்ன பேசுகிறீங்க, அந்த மக்களுக்காக நீங்கள் நிற்கிறேன்னு எப்படி எடப்பாடி போகிறாரு, ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு, திருப்பூர் போனால் பின்னல் ஆடை உற்பத்தி, சாயப்பட்ட தொழிற்சாலை பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை, சிறு குறு தொழில் பிரச்சனை, அதை கொண்டு போய் கடலூரில் பேச முடியுமா? கடலூரில் அங்கே இருக்கிற பிரச்சனை, இப்படி மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கிற பிரச்சனையும் பேசிக்கிட்டு, பொதுவான போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி விஷயங்களும் பேசி கனெக்ட் ஆகணும். பேசினா தான் கனெக்ட் ஆவீங்க. எம்ஜிஆர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாருல்ல, எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் பேசினாருங்க.
உன்ன மாதிரி சிங்கம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கல. இல்லை, விஜய் அவர்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாதுல்ல. நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனால் பேசுறதுக்குன்னு பொதுவான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பேசலைன்னு தானே சொல்கிறோம். நீங்கள் இதை பேசுங்க, நீங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வரல, இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன பேசணும் நாங்கள் சொல்ல தேவையில்லை, அது நீங்கள் உங்கள் பாணியில் கூட பேசிக்கிங்க. ஆனால் அதெல்லாம் பேசுங்கன்றோம். துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையே பேசுங்க. இல்லை, நேரில் கூப்பிட்டு சந்திக்கிறாரு பனையூரில், ஸோ அதெல்லாம் நம்ம சந்திச்சிங்கல்ல. இப்போ சீமான் போய் பார்த்தாரா? 3 தடவை பார்த்தாரா? நேரில் போய் பார்த்தாரு. சரி, இவர் வந்தால் சென்னை சம்பிச்சிடும், அதனால் அங்கே கூப்பிட்டு பார்த்தாரு. சீமான் 3 தடவை பார்த்துட்டு காரில் ஏறி போயிட்டாரா? இல்லை ஜெயக்குமார் பார்த்துட்டு காரில் ஏறி போயிட்டாரா? என்ன பண்ணாங்க? மக்களோட மக்களாக உட்காந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பத்திரிகையாளரை பார்த்தாங்களா இல்லையா? ஒரு தலைவர் வந்து ஒரு இடத்த பார்க்குறாருன்னா அவர் இந்த போராட்டங்களில் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்ன கருதுறாருன்றத பத்திரிகைகள் வாயிலாக தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த மக்கள் பிரச்சனையில் நான் ரொம்ப ஈர்ப்போடு இருக்கிறேன், இதன் மூலிமா ஒரு ஆதாயத்தை, ஒரு அந்த மக்களை நெருங்குற ஒரு வாய்ப்பையும் பத்திரிகைகள் மூலிமா தான் அந்த தலைவரும் ஏற்படுத்திக்க முடியும். கரெக்டாக? பணம் ஏறும் தொழிலை வந்து அதை தடையை விலக்குன்னு சீமான் போராடுறாருன்னா அவருக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் பணம் ஏறும் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது அவர்கள் சீமானோட கனெக்ட் ஆவாங்க. இதை எல்லாத்தையும் சீமானு யாரையும் கூப்பிடாமல் பத்திரிகையாளர்லாம் சந்திக்காமல் அவர் வாட்டில் ஒரு போராட்டம் நடத்திட்டு போயிட்டாருன்னா அது யாருக்கு தெரியும்? இன்றைக்கி நமக்கு எப்படி தெரியுது? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுனால பத்திரிகையாளர்களை சந்திச்சா மட்டும்தான் மக்கள் கூட நல்லா எனக்கு வேற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சாருன்னு கேள்வி இருக்குல்ல. ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்திக்காவிட்டாலும் தன் கட்சியில் சின்ன விஷயம் நடந்தால் கூட அவர்கள் கவனத்திலேருந்து தப்பாது. ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்தணும்னு ஜெயலலிதா கரெக்டாக நடத்துனாங்க. ஜெயலலிதாவோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் 100 விஷயம் ஜெயலலிதா வச்சு நான் கம்பேர் பண்ணுவேன். ஜெயலலிதா எம்ஜிஆரோட வந்து 82 கட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் போகாத ஊர் கிடையாது. 82 சத்துணவு திட்ட அமைப்பாளர் அந்த இதுக்கு பொறுப்பு கொடுத்தப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிங்கம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கல. கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் சந்தித்தாங்க. 84 பொது தேர்தலில் ஜெயலலிதா ஒருத்தரே தமிழகம் முழுவதும் சுற்றினாங்க. அதிமுகவுடைய வெற்றிக்கு ஜெயலலிதா முக்கிய காரணமாக இருந்தாங்க. அன்றைக்கி 2 பேர் தான் ஸ்டார், ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று கே பாக்யராஜ். இன்றைக்கி இது உங்களுக்குலாம் தெரியாது. கே பாக்யராஜ் என்ன நம்ம சொன்னார், அமெரிக்கா போய் எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்து எல்லாம் செத்துட்டார் நீங்கள் கதை விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து அவர் ஒருவேளை உயிரோடு இருந்து அவர் வந்தாருன்னா என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, ஒருவேளை வந்தாருன்னா நான் திருப்பி கொடுக்குறேன், இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அன்னைக்கு பாக்யராஜ் நேராக பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார், நான் பார்த்தேன் தலைவர் நல்லா இருக்கார், உங்களுக்கு சந்தேகம் தான் நான் டிக்கெட் போட்டு தரேன், நீங்கள் போங்க கலைஞர் அவர்களேன்னு சொன்னார். அதெல்லாம் நடந்த காலம் உண்டு. ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு கட்சியே தனியாக நின்று சீனியர்ஸ் தனியாக நின்னாங்க. ஆர். எம். வீரப்பன் எல்லா தலைவர்களும் நின்னாங்க. இந்த பக்கம் இளம் அமைச்சர்கள் யார், இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசர், KKS அமைச்சராக KKSலேருந்து ஒரு டீமே ஜெயலலிதா கிட்ட இருந்தது. 2 கோஷ்டி மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் ஜெயலலிதா அதை அவர்களுடைய எல்லாருடைய எதிர்ப்பை மீறி பிரச்சாரம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா நெருப்பாற்றில் நீந்தி வந்தார், ஓரம் உக்காரல. 87 எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா பட்ட பாடுலாம் அங்கே பார்த்துருக்கோம். பின்னாடி நிற்கவும் இல்லை, அவங்க கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டதெல்லாம் நடந்தது. சட்டசபையில் பெரும் போராட்டம்லாம் நடந்தது. 89 எலெக்ஷனில் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி. அவங்க அந்த போராட்டத்தை விளைவு தான் ஜெயலலிதாவுக்கு 27 MLA, ஜானகி அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் தான் ஜானகி அம்மாவை என்ன பார்க்குறாங்க, நமக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்தக்கூடிய தலைவர் ஆப்டான லீடர் ஜெயலலிதா தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா யாரையும் பார்க்காம வந்ததா? என்ன கம்பேர் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ இந்த மாநாட்டிலே நிறைய விஷயங்களை பேசாமல் கடந்து போயிருந்தார். குறிப்பாக அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயமா இருக்கட்டும், கவினுடைய அந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும். ஸோ இதை பேசாமல் கடந்து போனதில் விஜய் அவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த கேஸ்ட் அந்த கட்டமைப்புக்குள்ளே போகாமல் கேஸ்ட் அதை எப்படி வெற்றி அடைய முடியும்? உங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் யார், அதிகமாக இருக்கிற இளைஞர்கள் யார், உங்களை ஃபாலோ பண்ணுறதுல அதிகமாக இருக்கிறது யார்? வட மாவட்டங்களில் யார் இருக்கா? விக்கிரவாண்டியில் உங்களை நோக்கி வந்து குவிந்த இளைஞர் பட்டாளம் எந்த இதை சேர்ந்தவங்க? பட்டியலின இளைஞர்கள். பொதுப்படியாக நம்ம எடுத்துக்க முடியுமா? பட்டியலின மக்கள் தான் விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. சரி, அப்படி எடுத்துக்க வேணாம். அப்புறம் ஏன் நீங்கள் பின்வாங்குறீங்க? ஏன் பின்வாங்குறீங்க? இல்லை, அந்த ஜாதி ரீதியிலான அந்த கட்டமைப்புக்குள்ள நான் போக விரும்பலை அப்படிங்கிற ஒரு ஜாதியை வச்சு கொல்லுவாங்க. அந்த நியாயத்தை கூட கேட்க தயாரில்லை. தன்னை சிங்கன்னு சொல்லிக்குவீங்க. அதுக்குள்ளே போகணும்னா பயம் தானே காரணம். அப்போ என்ன சந்தர்ப்பவாத அரசியல் தானே. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் சாராய ஆலை அதிபர்கள் கோச்சிக்குவாங்கன்னு டாஸ்மார்க் வேணாம், தனியார் கம்பெனிகள் கோச்சிக்கோன்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு பணிகளில் கை விட்டாங்களா? எது கை விட்டாங்க? தனியார் கம்பெனியோட நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம், சில பல சலுகைகள் முடிஞ்சிச்சு. அவங்க முக்கியமாக நீங்கள் முக்கியமாக? நீங்கள் 13 நாள் இல்லை 15 நாள் கூட கிடங்க அங்கேயே, அப்படி தானே விட்டாங்க. அது பத்திரிகைகள்லேயும் மற்றலையும் வந்து அது எல்லாரும் வந்து பார்த்து பிரச்சனை பெருசானோன்னா இவர்களே ஒரு ஆளை செட் பண்ணி பிளாட்பாரத்தில் நடந்து போக முடியலன்னு கோர்ட்டில் கேஸ் போட வச்சிங்க. கோர்ட்டு கூட ஒன்றும் சொல்லலையே.
அப்பா அங்கே போராட வேணாம், வேற எங்கேயாவது அவங்கள அப்புறப்படுத்தி போராட்ட இடங்களில் போராட வைங்க. ஃபோர்ஸை யூஸ் பண்ணீங்க. முதலமைச்சர் இதை பற்றி கவலையே படாமல் கூலி படம் பார்த்தாரு. அப்போ இவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களை பற்றி கவலைப்பட்டதுனால தானே அவர் கூலிக்கு போனார். அதனுடைய விளைவு என்னாச்சு? பேக் ஃபயர் ஆச்சா? சேம் இதே தான் இங்கே நடக்கும். நீங்கள் சமூகத்தை வந்து நீங்கள் தாங்க வழி நடத்தணும். அதே இடத்துல நேற்று என்ன பேசியிருக்கணும்? முத்துராமலிங்க தேவரும் தலித் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து போராடி வளர்ந்த மாவட்டம் தென் மாவட்டம். அவர்களுக்கான அந்த தலைவர்கள் தலித் தலைவர்களுடைய பேர் அவர்களை சொல்லி, தேவருடைய பேர் சொல்லி, இதெல்லாம் நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறது. மத ரீதியாக பார்த்தாலும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமா மச்சான் உறவோடு வாழ்கிற இது. இந்த இடத்துல ஜாதி இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலத்துலேயும் பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்கிற ஆணவ கொலைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தைரியம் நீங்கள் பாதிக்கப்பட்ட விக்டிம் பக்கம் நிற்காம யாருக்கோ தாக்குனவன் பக்கம் பயந்து போய் ஐயோ அந்த ஓட்டு போயிடுமே நிற்கிறீங்கன்னா நீங்கள் சந்தர்ப்பவாதியா இல்லையா? இல்லை அப்படிலாம் பார்த்து இதை பேச வேணாம்னு தவிர்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், வேற கேஸ்ட் நியூட்ரலாக இருக்கிறவர் இது இந்த கட்டமைப்பில் போக வேணாம் அப்படிங்கிறதான நினைப்பேன். ஏங்க அதுதான் சொல்கிறேன், ஏன் போக வேணாம்னு நினைக்கிறாரு? அவங்க கோச்சிக்குவாங்கன்னு தானே. கோச்சிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வாக்குகள் நமக்கு கிடைக்காதுன்னு தானே. அந்த பார்வை தான் இது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட இருக்குது. அதனால தான் விஜய் நேரடி அறிக்கையவோ நேரடியாக எதுவுமே பேசலை. பேருக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அந்த தீர்மானத்தை கூட நீங்கள் மாநாட்டில் வாசிக்காததுக்கு காரணம் நேரமின்மைன்றாங்க. மாநாட்டுடைய மைய பொருளை தீர்மானம் தானேங்க. கல்யாணம்னா பந்தி சாப்பாடே போட மாட்டேன்பா, அட்டன் பண்ணியா கிளம்புன்னா இன்னும் என் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் அம்புறேன்னு திட்டுவாங்களா மாட்டாங்களா? அப்போது ஒரு மாநாட்டுடைய மைய பொருளான அந்த தீர்மானங்களே வாசிக்க நேரம் இல்லைன்னா ஒவ்வொரு கட்சியும் தீர்மானங்களை எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா மாநாடுகளில்? அந்த தீர்மானத்தை வாசிக்க வைப்பதன் மூலிமா இளம் தலைவர்களை அறிமுகப்படுத்துவாங்க, அவர்களை மக்களுக்கு அடையாளப்படுத்துவார்கள். இங்கே நீங்கள் எதுவுமே செய்யலையே. அதுக்கு என்ன பயம்தான் காரணம். என்னென்னா தீர்மானம் எழுதியாச்சு, நாளைக்கு யாராவது கேட்டால் ஏன்பா தீர்மானம் போட்டோம், ஏன் இது பண்ணல? டைம் இல்லைப்பா, ஒரே வெயிலுப்பா. ஏன்பா வெயிலில் மாநாடு நடத்துகிறேன்னா அதுக்கேற்ற ஏற்பாடுகள் நடத்தணும்ல. கூரை அமைக்கிறது இதெல்லாம் மற்ற கட்சிகளும் நடத்தலாம் பண்ணுறாங்கல்ல. அப்போ நீங்கள் வெட்ட வெயிலில் மக்களை போட்டு சாகடிக்கிற வேலை தானே. 350 பேர்கிட்ட டீஹைட்ரேஷன் ஒருத்தர் செத்தே போயிட்டார் போல் ஹார்ட் அட்டாக்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு திட்டமிடல் இல்லாமல் தானே பண்ணுறீங்க. இதில் மட்டும் திட்டம் ரெடியாக இருக்குது. அறிக்கையை ரெடி பண்ணிக்கணும், அதை படிக்கக்கூடாது, தனியாக ட்விட்டரில் போட்டுடணும், யாருமே எடுத்துக்கணும். அறிக்கையே ஏன் அந்த தீர்மானங்களே எதுக்குன்னா அதை ப்ரொபகண்டா பண்ணுறது, அதுக்கு தான் மாநாடு. இந்த விவகாரத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு இதுதான். ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் அதுக்காக தானே ஒட்டுமொத்தமாக அவர் குறிப்பிடாரு, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம். ஸோ அதை ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் டெம்ப்ளேட் வசனங்கள் வந்து நம்ம இதுக்கு தான் பயன்படும். இந்த என்ன சொல்கிறது, நம்ம சினிமாவில் ஆடியோ லான்ச்சில் இந்த பஞ்சு வசனங்கள்லாம் பேசலாம். அரசியலுக்கு உதவாது. அரசியலுக்கு நெஞ்சே தொடணும், நேரடியாக மக்கள் பிரச்சனையை பேசணும். அதில் நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்கீங்கன்னு ஜனங்க பார்ப்பாங்க. நம்ம பிரச்சனையை பேசுகிறான்டா, தீப்பெட்டி தொழிற்சாலையை பற்றி பட்டாசு விபத்தில் இந்த மாதிரி வருஷம் நடக்குது, அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கு எத்தனையோ உயிர்களை இழக்கிறோம். ஒரு கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், அவங்களுக்கு 4 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, நியாயமானா? சிவகாசி இப்படி ஆகிடும். பொதுவாக டாஸ்மார்க் பிரச்சனை தாய்மார்கள் எப்படி பாதிக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் இளம் குடிகாரர்களை உருவாக்கிட்டீங்க. குடும்ப வன்முறை அப்படின்னா பெண்களுடைய இது வரும். எம்ஜிஆர் ஏன் தாய்மார்கள் ஆதரவு இருந்தது? எம்ஜிஆர் கனெக்ட் ஆனார், அதை பற்றி பேசினார். எம்ஜிஆர் ஒரு பிம்பத்தை, இன்றைக்கி எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்க, சொல்லிக்கிட்டாலாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுணுவாங்க. அந்த மாதிரி நீ கோடு போட்டுக்கிட்டால் புளி ஆகிட முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் அவரு செதுக்கிட்டாருங்க. அவர் ஒரு புகைப்பிடிக்கிற காட்சியில் கூட நடிக்க மாட்டார். இன்னைக்கு அதிமுக விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குமோ? ஒருவேளை 2026 விஜய் வருவதனால நமக்கு ஒரு சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். விஜய் பயந்து போய் தான் இந்த இதை வைக்கிறாரு தவிர அதிமுகவுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், 100 தொகுதி 52 லட்சம் பேர், அடுத்து ஒரு 50 தொகுதி போவார். அப்படி அவர் முடிக்கும் போது விஜய் அவர்களுடைய வருகை வந்து விஜய்க்கு வந்து இங்கே இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க இப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து வர்றாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன ஸ்பாய்லராக இருந்தால் கூட இது அதிமுகவுக்கு தானே ஒரு சர்க்கிளாக ஏற்படும் 2026. அவர் யாருக்கு ஸ்பாய்லர் அப்படின்றது, ஒரு கட்சி இந்த 5 வருடமாக ஆட்சி செய்து ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக அவர்கள் மேலே கோபத்தில் இருக்குது. சமீப நிகழ்ச்சி வரைக்கும் கூட அவர்கள் ஆணவ போக்கில் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு 2 மண்டலத்தில் 2000 பேர் போராடினாங்க. தமிழகம் முழுவதும் பெரிய மேட்டர் ஆகிடுச்சு. காரணம் என்ன? அவர்களை கையாண்ட விதம், போலீஸை வைத்து கையாண்ட விதம், இதை தடுக்க வேண்டிய அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டிய துணை முதல்வரோ அவர்களை போய் பார்க்காதது, துறை அமைச்சரே பார்க்காதது, வேறு ஒரு அமைச்சரை விட்டது, அவருடைய ஆட்டிடியூடு,
இது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு போராட்டம் பெரிதாக நடந்து போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் கூலி படத்தை இவர் பார்த்துட்டு அந்த லோகேஷ் கனகராஜ் போட்ட அந்த ஃபோட்டோ, இது எல்லாம் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு. இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் அப்படியே இந்த தண்ணி கொதிக்கும் போது எடுத்தோன்னே கொதிக்காது. மேலே பார்த்தீங்கன்னா பால் கூட கொதிக்கும் போது அப்படியே இருக்கும், திடீர்னு பொங்கிடும். என்னடா அவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம் பொங்காமல் வந்து திடீர்னு பொங்கிச்சேன். அது உள்ளக்க வெப்பம் இருந்துக்கிட்டே கூட 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 பொங்கும். அந்த மாதிரி தான் மக்களுடைய கோபமும் அப்படியே இருக்கும், வெளியே தெரியாது. ஓகே, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா சொல்லிடுறேன். அப்போ இந்த விவகாரத்தில் திமுகவிற்கு சாதகமான வாக்குகள்னு சில இருக்குல்ல, சிறுபான்மை வாக்குகள், இவங்கள தவிர யாருக்கும் போட மாட்டாங்க. போட வழியே இல்லை. சீமானு கேட்டால் சாத்தானின் குழந்தைகள்னு சொல்லிட்டாருப்பா. பிஜேபியோட பி டீம்ப்பா, வேணாம். அவங்க தான் பிஜேபி கூட இருக்காங்களே, அப்போ வேறு யாருக்கு போகிறது? யாருமே இல்லை. சரி போட்டு தொலை இங்கேயே, இப்படி தான் இருந்தாங்க. அதையும் மீறி யாராவது கொஞ்சம் யோசிச்சா பிஜேபி வந்துடும்னு. இன்றைக்கி விஜய் ஒரு கிறிஸ்துவர்ன்றதில் அவர்கள் தரப்பில் ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. 11% 6% கிறிஸ்துவர்கள். ஒன்று, இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இவர் இன்னும் பிரச்சாரம் அதுன்னு போகும்போது பிஜேபியை கொஞ்சம் கடுமையாக அட்டாக் பண்ணி கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரா, அது பெரிய வாய்ப்பு இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறது. பெண்களில் இவர் பிரச்சாரம் மற்றதெல்லாம் போகும் பொழுது நீங்கள் இவர்கள் 1000 ரூபா உரிமை தொகை இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அதில் திமுகவை ஆதரித்து போடுற பெண்கள் இருக்காங்கல்ல, அதில் பெரும்பாலும் அவருக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக அதிமுகவுக்கு விடுற வாக்குகள் விழாமல் இவர் எடுப்பார். அதான் கேள்வி என்னன்னா, சிறுபான்மை மக்கள் வந்து திமுக வாக்களிக்காம விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ அதிமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து. அதிமுக தான் எப்பவுமே வாக்களிக்கலையே, 24 வாக்களிக்கலையே. ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2014 காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது அது வேற. ஜெயலலிதாவுக்கு முன் ஜெயலலிதாவுக்கு பின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஜெயலலிதா பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு 2010க்கு பிறகு ரெகுலராக பண்ணாங்க. மோடியில் இருந்த லேடின்னு நின்னாங்க. அதனால தான் அந்த வெற்றிலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை கால ஓட்டம் அதிமுக பாஜக கூட்டணி அவசியமாகுது. அவர் ஓப்பனாக சொல்கிறார், அவர்களுடைய பல விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, திமுகவில் தான் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம், இது ஒன்றும் தீண்டத்தக்காத கட்சி இல்லை. அப்படி பார்த்தா 99ல் நீயும் கூட்டணி இருந்தேன்னு அவர் பேசுகிறாரு. அதனால் இப்போ பாஜக இவர்களுடைய பிரச்சாரமே என்ன, பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த விவகாரத்தில் இவர்கள் ஓட்டே போட மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டை இவ்வளோ நேரம் இவங்களுக்கு மட்டுமே இருந்தது அந்த 11%. இப்போ அந்த 11%ல் பாதி வச்சுக்கோங்க, 6% இவருக்கு விழுந்தாலும் இவர் வந்து ஒரு 5-6% இவருடைய ரசிகர்கள் இதுன்னு வச்சுக்கிட்டாலும் இவரே 11% மாறிடுவார். கோர் ஓட்டு டிஎம்கேயோட கோர் ஓட்டு. அதே மாதிரி இளைஞர்கள் அதிகமாக ஏடிஎம்கேல கம்மி. அந்த இளம்பெண் பாஸுக்கு அப்புறம் ரொம்ப கம்மி. இவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் அதுன்னு வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவில் இருக்கிற ஃபேமிலி அதில் வர்ற இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மேக்சிமம் அவர்களுடைய ஸ்பாய்லராக தான் இவர் இருக்கார் அப்படின்ற. இங்கே விழுற ஓட்டும் விழும். ஆனால் இது எல்லாம் நடக்கிறதுக்கு விஜய் பிரச்சாரம்லாம் பண்ணணும், தன்னை நிரூபிக்கணும். நேற்று நடத்தின மாதிரி இந்த பட்டாசு வெடிச்சிடலாம். இப்போ ஒரு சண்டை நடக்குது, இங்கே இருந்து நீங்கள் ஒரு ஃபீஸை பிடிங்கன்னு ஒரு குண்டை தூக்கி அடிக்கிறீங்கன்னா அவனுக்கு சேதாரம் ஆகும். நீங்கள் இங்கே சுறுசுறுவத்தி இந்த இது இருக்குல்ல பூந்தொட்டி, அது கொளுத்தி தூக்கி போட்டிங்கன்னா வையும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஜாலின்ட்டு அந்த வெளிச்சத்துலேயே அங்கே தான் அவன் சுற்றுவான். இல்லை ஏன் இந்த ஸ்பாய்லர் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அப்படின்னா 2021 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி தான். அதுவும் ஆனால் என்னன்னா பெரிய அளவில் பேசப்படாத 4 முனை போட்டி அப்படின்னு தான் 4 முனை போட்டி. ஏன்னா அமமுக 4ஆவதா ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அமமுக இருக்கும் பொழுது இந்த ஸ்பாய்லர்லேயே வந்து அதிமுகவுக்கு நிறைய தொகுதிகள் வந்து இழக்கப்பட்டுச்சு, குறிப்பாக நிறைய தென் மாவட்டங்களில் இழக்கப்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்களும் ஒரு ஸ்பாய்லராக உள்ள வராரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு சறுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2019 எலெக்ஷன் பேசணும்ல, 21 பேசணும், 19 பேசணும். 19ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிமுக தோல்வி? தேனியில் மட்டும் 20 சில்லற, டிஎம்கே கூட்டணி 50 சில்லற. ஆனால் 21 வரும்பொழுது 2 வருஷத்துக்குள்ள இவங்க 39%, இவர்கள் 5-6% குறைஞ்சி 45. 50 சில்லற இருந்தவங்க 45. இல்லை, அதனால தான் நான் பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிடலை. ஸோ சட்டமன்ற தேர்தலை மட்டுமே ஒப்பிட்டு சொல்லணும்னால 2021 2026 நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. சட்டமன்ற தேர்தல் ஸ்பெஷல். ஓகே, கரெக்டாக. அப்போது ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்போ 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. டிடிவியை சேர்த்துருந்தால் 100 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அதிமுகவுக்கு அழிவு இல்லை, அதிமுகவில் பிளவு இருந்தனால தான் இதை இழந்தாங்கன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லாத கூட்டணிலாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நீங்கள் 2019 வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பு, அதாவது 1996 டிஎம்கே ஒரு ஸ்வீப் அடிச்சில்ல, அந்த மாதிரி அடிச்சிருக்கணும். ஆனால் ஸ்டாலின் விடியல் தர போகிறாருன்னா பெரிய அளவு இது கிடையாது.
இங்கே சதர்ன வாக்குகள் ப்ளஸ்ஸு 10 வருஷம் ஆட்சி, அதில் 4 வருஷம் இவர்கள் மேலே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பத்திரிகையாளர் உட்பட நாங்கள் உட்பட எல்லாருமே இந்த ஆட்சி மாறணுன்ற ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இதுவே இருந்தே அவர்கள் 75 சீட்டு ப்ளஸ் 25 சீட்டு வீணாக போச்சு. இவர்கள் மெஜாரிட்டி இது வந்தாங்க. பெரிய அளவுக்கு வெற்றி கிடையாது. இப்போது இந்த எலெக்ஷனில் இவர் இருக்கார், யார், சீமான் ஒன்று இருக்கார், விஜய் ஒரு பக்கம் இருக்கார், அதிமுக ஒரு பக்கம் இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் 2024 தேர்தலையே நீங்கள் போன தடவை பார்த்தீங்கன்னா 20 சில்லற, ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா 39%. எது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்கள 2 பேரையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இல்லை அந்த அரித்மெட்டிக் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 2026 அந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஆன்டி இன்கம்பன்சி, 2வது விஜய் ஸ்பாய்லன்றல இந்த காலை பிடிச்சி இழுக்கிறது யார் அதிகமானா திமுகவை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற முறையில் அவர்கள் அடிப்பார்கள். இல்லை ஒரு சின்ன கேள்வி, ஆன்டி இன்கம்பன்சி இருக்க மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்க போவாங்களா? அதாவது மாற்று சக்தியா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல விஜய் அதிமுக நோக்கி நகருவாங்களா? அந்த இடத்துல தான் நம்ம விமர்சனம் என்னன்னா, விஜய் தன்னை ஒரு அரசியல் தலைவராக வச்சுக்கிறாரான்னு பார்த்தா இல்லைன்ற. நீங்கள் நேற்று மாநாடு பாருங்க, மாநாடுனா தீர்மானம், மாநாட்டில் இளம் தலைவர்கள். விஜய்க்கு அப்புறம் யாராவது சொல்லுங்க. விஜயுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ன பேச போறாருன்னு ஊரே பார்க்கும். ஏன்னா நீ செகண்ட் லெவலு, விஜய் அடுத்து புஷி. அப்போ இந்த பொதுச் செயலாளர் என்ன அரசியல் பேச போகிறார், திமுக என்ன நெருக்கடி உண்டாக்க போகிறாரு, அதிமுகவை என்ன பின்னி பெடல் எடுக்க போகிறாருன்னு தான் பார்ப்போம். என்ன பேசுனீங்க? விஜய் 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 விஜய், கரெக்டா? அப்போ உங்களுடைய அரசியல் லெவலும் லோ லெவலில் தான் இருக்குது. மொத்தமே ஒரு 5 பேர் தான் பேசுகிறீங்க. அந்த 5 பேர்ல தாவேக்கால இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே புஷியானதை நோக்கி எப்போவுமே பொலிட்டிசிஸ் மட்டும்தான். நான் யாரை சொன்னேன்? உலகமே உங்கள் ரசிகர்கள் நடத்த நீ படம் நடிச்சு விட்டு ஒரு ப்ரீவியூ ஷோப்பு காமிச்சிட்டு போங்க. நான் கேட்குறது விஜய்க்காக வந்த கூட்டம் தான். நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டீங்க? விஜய் வாக்குகள் வாங்குவாரா, இதை இவர்களை காலி பண்ணுவாரா, ஏன் இவர் வர மாட்டாருன்னு தான் கேட்டீங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். விஜய் அவர்கள் தொண்டர்கள்ட்ட ரீச், நமக்கு அது தேவையில்லை. மக்கள்கிட்ட ரீச் ஆகிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பிரபலம், இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருக்கீங்கன்றேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ஆனால் அது கேட்டால் சிங்கம்னு சொல்லிக்கிறீங்க. யாராவது தன்னையே சிங்கம்னு சொல்லிக்குவாங்களா? ஜெயலலிதாவை சிங்கம், சிங்க பெண்மணி, இரும்பு பெண்மணின்னு கனிமொழி சொன்னாங்க. கனிமொழிகிட்ட நீங்கள் ஜெயலலிதா பாருன்னா அவன் இரும்பு பெண்மணி. ஏன் அது உடனே 82 கொடுத்தாங்களா அந்த பட்டத்தை ஜெயலலிதாவுக்கு? 2014-12 பீரியடில் கொடுத்தாங்க. அத்தனை வருட உழைப்புக்கு பிறகு மாற்று கட்சியில் இருக்கிற ஒரு பெண் தலைவரை கொடுக்குற லெவலில் அவங்களுடைய ஆளுமை இருந்தது. நீங்கள் இப்போ தான் வர்றீங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க கூட பயப்படுறீங்க, ஒரு பிறந்த நாளை கூட வெளியே வர மாட்டேங்கிறீங்க, எந்த முக்கிய பிரச்சனை இருந்தாலும் ரோட்டுக்கு களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவங்கள கூப்பிட்டு அனுப்புறீங்க. சரி, அவங்கள கூப்பிட்டு அனுப்பிச்சு பேசின பிறகு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் சொல்லுங்கள், விஜய் ஏதாவது கட்சி ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் ஏதாவது ஒரு தனிப்பட்ட பேட்டியாவது கொடுத்துருக்காரு யாராவது பத்திரிகையாளர்களுக்கு? இந்த ஆதவ அர்ஜுனா கொடுத்த மாதிரி இந்த மாதிரி? அப்போ மதுரையில் ஒரு தடவை பத்திரிகை வச்சிருக்காரு. எப்போ? மதுரையில் இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை சும்மா போகும்போது நான் இங்கே சந்திச்சுட்டு போனாருங்க, நான் மதுரைக்கு போகிறேன், அது கூட மெசேஜ், யாரும் வந்து விடாதீர்கள், கல்லால் அடித்து விடாதீர்கள் மாதிரி மூமெண்ட்டு. அதை போய் பத்திரிகையாளர் சந்திப்புன்றீங்க. பத்திரிகையாளர் சந்திப்புனா 100 கேள்வி வரும், அதை நீங்கள் சொல்கிறது இல்லை. தனிப்பட்ட ஒரு இன்டர்வியூனா ஒரு 4 கேள்வி, இப்போ எப்படி ஆதவ அர்ஜுனாட்ட கேட்குறாங்க, எப்படி பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி, அது பதில். அந்த மாதிரி பல தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் இப்போ ஸ்டாலின்லாம் என்ன பண்ணுவார், கேள்வியை கொடுத்துட்டு பதிலையும் கொடுத்துடணும், கேள்வியே கொடுத்துடணும், அதுக்கு பதில் நான் ரெடி பண்ணிட்டு சொல்லுவேன், அது இன்டர்வியூ மாதிரி போகணுன்றது தான் இது. அந்த மாதிரி கூட உங்களால் ஒரு இன்டர்வியூ நடத்த முடியல. இப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் தன்னை சிங்கம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓமைகளை சொன்னால், நான் சிங்கம் தான் அடிபட்டுச்சு, எல்லோரும் சிங்கத்தை போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏஐயில் வர பிக்சர்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி இவர்கிட்ட பிரச்சனை. இந்த இதெல்லாம் தான் தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றேன். இவர்களுடைய ரசிகர்களை மட்டும் ரீச் பண்ணுறாங்க. நேற்றுடைய பேச்சு கூட பார்த்தீங்கன்னா அந்த மக்களை மட்டும் ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்க தவிர, நீங்கள் விஷுவலாக இல்லாமல் இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின், இங்கே எடப்பாடி, அண்ணாமலை, ஒரு நயினார், மற்ற கட்சி தலைவர்கள், மற்ற பத்திரிகையாளர்கள், மற்ற எல்லோரும் இவர் என்ன பேச போகிறார், இவர் எதை பாயிண்ட் பண்ண போகிறான்னு பார்ப்பாங்கல்ல. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா இல்லை, ஏன்னா உங்களால் அது முடியாது. நீங்கள் கொண்டு போய் ஒருத்தட்ட இந்த ஜான் ஆரோக்கியசாமி சினிமாவுக்கு இந்த ஆடியோ லான்ச்சு எழுதுறவன்ட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்,
ஒவ்வொன்றதுலையும் எடுத்து பஞ்சு வசனத்தை போட்டு கொடுத்துட்டான். பஞ்சு வசனங்களுடைய தொகுப்பு தான் விஜய் பேசியது. நீங்கள் வேணால் லீடு கூட போட்டுங்க. பஞ்சு வசனங்களுடைய தொகுப்பு. இது ஒரு எலைட் பாலிடிக்ஸ். இது கிடையாது. நீங்கள் இப்போ அதுக்கு தான் நான் உதாரணம் காமிக்கிறேன். மற்ற தலைவர்கள் பேசும்பொழுது எவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ணி, இப்போ சீமானு இன்றைக்கி நடக்கிற விஷயத்த பேசுவார். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தால் அதை பேசுவார். அதுதான் தலைவர்களுடைய வேலை. நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த இடத்துல பஞ்சு பேசியிருந்தீங்கன்னா நம்ம பேசாதையோ, அவர் தான் துப்புரவு பணியாளருக்கு நேராக போய் பேட்டி கொடுத்தாரு, பேசினார், கண்டிச்சார். அவர் தான் அந்த ஆணவ கொலைக்கு தான் பேசினார், அங்கேயே போயிட்டார். அவர் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார். இப்படி சொல்லலாம். நீங்கள் தான் சிங்கமாச்சே, வெளியே வர மாட்டீங்க. சரி, அங்கேயாவது வந்து எதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா, வெடிகுண்டு எடுத்து வீசுவீங்கன்னு பார்த்தா பூந்தொட்டியில் கொளுத்தி தூக்கி போடுறீங்க. அப்போ இந்த தொகுப்புகள் வந்து அந்த ரசிகர்களை ஜாலிப்படுத்தும். அங்கிள் அப்படின்னா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு கூட சென்னை பற்றி முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே அங்கிள் அங்கிள்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இது வந்து இந்த குழந்தைத்தனமான இது அரசியல் கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், நீங்கள் அவரை போய் அங்கிள்னு சொல்கிறீங்களா? நேற்று ஆர்கே கேட்டார், இந்த பத்திரிகையாளர், ஜெயலலிதாட்ட போய் நின்னீங்களே கொடநாடு மேட்ரு, ஜெயலலிதா ஊரே தமிழகமே அம்மான்னு சொல்லும், நீங்கள் அப்போ தைரியமாக ஆண்டின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்போ அம்மான்னு சொன்னீங்க? இவர் அப்பான்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. சரி, அது அப்பான்னு சொல்கிறதில்ல, நீங்கள் அப்பாவாக இருக்கிறீங்களா? இவங்களும் துப்புரவு பண்ணாலும் குழந்தை தானே, அப்பாவாக இருந்தீங்களா, நீங்கள் கை விட்டீங்களான்னு பேசினா அதை விமர்சனம். இல்லை, ஒரு மேடை பேச்சுக்காக பேசினதை நம்ம விமர்சனமாக வைக்கலாம். மேடை பேச்சுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தரம் இருக்கிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறத ஸ்டாலின் பேச முடியுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம். அதையே நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஏங்க அதையே பேசிட்டார் வச்சுங்க. இப்போ தவழ்ந்து போய் ஊர்ந்து போயின்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம்? ஏங்க என்னங்க வருஷம் பூரா அவரே சொல்கிறாரு, வருஷம் பூரா இதே பேசுறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? பதில் சொல்ல முடியலன்னு தரம் தாழ்ந்த விமர்சனத்தில் தான் இவங்க இன்ன வரைக்கும் இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் இதை சொல்கிறோம்? அதே தான் நம்ம இவருக்கும் சொல்கிறோம். நீங்கள் அங்கிள்னா பூமர் அங்கிள்ன்ற மாதிரி அர்த்தத்தில் தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி KN நேரு சொல்கிறாருல, மேடை கடிச்சு மைக் கடிச்சு 10 பேர் இருந்தால் என்ன வேணால் பேசிடுவியா அப்படின்னு. இது தரம் கிடையாதுங்க. நீங்கள் அவர் டெல்லிக்கு போய் பார்த்தீங்க, இங்கே ரைடு நாங்கள் போனீங்கன்றதை பற்றி நேரு பேசினாரா? அங்கிள்ன்றதை பற்றி பேசுகிறாங்கல்ல. அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். உங்கள் ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குன்னா இன்னும் அந்த லெவலில் தான் இருக்குது. அவர்களாக இருக்கீங்க. நீங்கள் இன்னும் இந்த மக்களை ரீச் ஆகிற லெவலில் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட் இல்லை. ஓகே, நீங்களும் ஒரு நீண்ட காலமாக அரசியலை பார்த்துட்டு வரீங்க. 2026 காலகட்டங்கள் அந்த சட்டமன்ற தேர்தல் வந்து எதை நோக்கி நகரும்? விஜயனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் நான் சொன்னேன்ல, அவர் ஒரு வின்னர் கிடையாது, அவர் ஒரு ஸ்பாய்லர். அந்த ஸ்பாய்லரு அதிமுகவையும் கவிர்க்கலாம், பெரும்பாலும் திமுகவை கவிர்ப்பார் என்று தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. இன்னும் காலம் இருக்குது. இன்றைக்கி நிலைமை நான் சொல்கிறேன். இன்னும் அந்த தேர்தல் நெருக்கத்தில் ஒருவேளை விஜய் தன் மனம் மாறி, தன்னுடைய இயல்பை மாறி, சீமானு அண்ணாமலை இவர்களுக்கு போட்டியா டே டு டே டெய்லி சந்திச்சு டெய்லி பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் பண்ணி மக்கள் மனசில் எல்லாம் பிடிச்சிட்டாருன்னா அன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி என்ன இருக்கோ அதை தான் பேச முடியும். ஆனால் அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் வந்து அந்த ரசிகர்கள் வாக்குகள் இன்னும் கொஞ்சம் பேர் போடுவான்ல, போடா போடுவோண்டான்னு அந்த மாதிரி. இன்னொன்று பாருங்கள், அதுக்கு வேட்பாளர் முதல்ல லோக்கலில் வேட்பாளர் தான் முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கட்சி நிர்வாகியை மேடை கூட ஏற்ற மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது சின்னம் முக்கியம். நீங்கள் சின்னம் பொது சின்னம் வாங்குவீங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா மாநாட்டில் தீர்மானங்கள் பல விஷயங்கள் இருக்குது, தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறது. இது எல்லாம் மீறி தான் தேர்தலை சந்திக்கணும், செலவு பண்ணணும். இது எல்லாம் மீறி வெற்றின்றது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கே திமுக முடிவு பண்ணி ஆள் பிரித்து வச்சுருக்காங்க, யாரெல்லாம் தூக்கலான்னு. ஏன்னா இவர்கள் மாநாடு நடத்துறது ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனி மேலே திரும்ப மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் மனசு நொந்து போய் சலிப்பாக இருக்கிறவன் தெரியாமல் வந்துட்டண்டா அப்படின்னு நினைக்கிறவனெல்லாம் போட்டு இழுப்பாங்க. அதையெல்லாம் நடக்கும் பொழுது அதனுடைய பலன் தாவேக மேலே தான் விழும். ஓகே சார், இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.